சத்தியமா இவங்க சொல்றதெல்லாம் எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல ப்ரோ. அதாவது நாங்களே லாபிலே பேசிட்டு இருப்போம். நான் வந்து பீக்கில் அட்டை காட்ட போறேன்னு சொன்னா கேட்காம அப்சல்யூட்ல தான் இறங்குவேன், நீ அங்க இறங்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு யாரோட ப்ரோ. நான் வந்து பீக்கில் தான் இறங்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதான் அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, அதே மாதிரி நடந்திருக்கும். அது என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமா ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நீ கரெக்டா சரி பண்ணா கரெக்டா கடை பிடிக்கலாம். கரெக்டா ஜோன் சரியா பண்ணல. நீ பீக் இறங்காத, அது ரேட்ல ப்ரோ ரெடி ப்ரோ பீக் வா ப்ரோ. நீ நான் சொல்றது கேளு. சரி இல்ல நான் போயிட்டு 2 கிலோ மட்டும் வச்சிடுறேன். சொல்லு. நான் 2 கிலோ மட்டும் வச்சிட்டு வந்துடுறேன். ரவுடி சொன்னா கரெக்டா இருக்கும். ரவுடி கூட சரி நீங்க வந்து அப்டேட் எடுங்க. நான் இறங்கி ஒரே ஒரு கிலாச்சு அடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் ஆட்டோ உனக்கு ஃப்ரீயா தானே போகுது, அது என்னடா உனக்கு வேணா ஒரு வாட்டி இறங்கலாம். ஆட்டோ ரிவ்யூ மட்டும் முடிஞ்சிட்டோம், அதுக்கடுத்து நம்ம தனியா இறங்கலாம். எவ்வளோ செத்தா சாவனா உடா எப்படி மேட்சுக்குள்ளே வரமாட்டான் பாரு. ஏய் ப்ரோ வாய் கழு ப்ரோ. போச்சு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ வாய் உனக்கு அப்பவே சொன்ன கேட்டியா? அப்டேட் இறக்குன்னு எப்படி மேட்சுக்குள்ளே வரமாட்டான் பாரு. ஏய் ப்ரோ வாய் கழு ப்ரோ. போச்சு ப்ரோ. ப்ரோ ஆனா சத்தியமா இவங்க சொல்றதெல்லாம் எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல ப்ரோ. அதாவது நாங்களே லாபிலே பேசிட்டு இருப்போம். நான் வந்து பீக்கில்